மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நடிகர் விஜய் அரசியல் கட்சியினுடைய பதிவுக்காக விண்ணப்பித்திருக்கிறார். அந்த கட்சியினுடைய பெயரையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் அது 2026 தேர்தலில் நிற்கும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்க நம்முடைய பத்திரிகையாளர் நாச்சியாள் சுகந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார், அரசியல் கட்சியை பதிவுக்கு விண்ணப்பித்திருக்கிறார். அது அமைப்பு ரீதியாக 24 தேர்தலுக்கு பிறகு செயல்படும் அப்படின்ற முடிவுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயனுடைய அரசியல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய பார்வை? நம்ம தொடர்ந்து தந்தி டிவியில இது குறித்து நான் உங்களோட பேசியிருக்கேன் பலமுறை. அவர் வரத நம்ம எல்லாருமே உளப்பூர்வமாக வரவேற்கலாம், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற இந்திய அரசியல்ல இருக்க சூழலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற சூழலும் சரி, ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு இருந்தது போல இல்ல. தமிழ்நாட்டில் இன்னமும் ஜெயலலிதா இந்த கருணாநிதி மறைவுக்கு பிறகு இன்னமும் ஒரு ஸ்திரமான சூழ்நிலை அரசியலில் இல்லை என்பது உண்மை. நீங்கள் எடப்பாடி வந்திருக்கலாம், ஸ்டாலின் வந்திருக்கலாம், நீங்க சொல்லலாம். பட் ஒரு ஸ்திரமான சூழல் இல்லாத போது விஜய் அவர்கள் வருகிறார். விஜய் தமிழ்நாட்டுல திமுக என்கின்ற ஒரு கட்சியை எதிர்க்கக்கூடிய வலு அவருக்கு இருக்கிறது என்று நம்பினால் அவர் இறங்கி வேலை செய்வதற்கான சூழல் இப்போது. இரண்டாவது, பாஜகங்கிற ஒரு ஆக்டோபஸ் மாநிலங்களில் எந்த கட்சியும் வளர விடாம தடுத்துக்கிட்டு இருக்க நேரம் இது. சின்ன சின்ன கட்சிகளை கூட அது ஒடுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம். நம்ம உண்மையிலுமே பாராட்டலாம். ஆனா அவர் பாஜக மாதிரி ஒரு ஆக்டோபஸ எதிர்த்து நின்னக்கூடிய வலிமை உடையவராக தன்னை மாற்றிக் கொள்வாரா அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாத ஒரு பதிலாக இருக்கிறது. அப்போ பாஜகவை அவர் மாநில நலனை முன்வைக்கிறாரு. அப்போ பாஜகவை எதிர்ப்பாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல இல்ல சார், மாநில நலன் அப்படின்னு தான் எல்லா கட்சிகளுமே பேசி அப்படிதான் ஆரம்பிக்கப்படுது, மாநில நலனுக்காகத்தான். ஆனா மாநிலத்தில் ஒரு கட்சி வளரணும் அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு மத்தியில் இருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியோட ஆதரவு இல்லாமல் இங்க வளரவே முடியாது. அப்படிங்கும்போது அந்த கட்சியோட ஆதரவு இல்லைனாலும் சரி, அந்த கட்சியோட பலத்தை எதிர்ப்பு இருந்தா இங்க வளரவே முடியாது. இப்ப ஒரு வேளை விஜய் கட்சி அனௌன்ஸ் பண்ணி ஒரு வருஷம் களத்துல வேலை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு ஒரு இடி ரெய்டோ இருக்கிற எல்லா அரசு எந்திரங்களையும் நீங்க அனுப்பினீங்க அப்படிங்கன்னா அந்த கட்சி ஆடித்தான் போகும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது பாஜகங்கிற ஒரு ஆக்டோபஸை எதிர்த்து நிற்கக்கூடிய வலு விஜய்க்கும் விஜயோட அந்த கட்சிக்கும் இருக்க வேண்டும். ரெண்டாவது, மாநிலத்தில் அதிமுக அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா உதயநிதி அவர்களை முன்னிறுத்துகின்ற நேரத்தில் விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் வரார் அப்படின்னா உதயநிதிக்கு விஜய் என்கிறவர் ஒரு மிகப்பெரிய த்ரெட். அப்ப அவரை காலி பண்றதுக்கான எல்லா வேலையும் செய்வார்கள். இன்னொரு கேள்வி என்னன்னா, இங்க விஜய் ரெய்டுகளை பார்க்காதவரா? அவர் நெய்வேலியில படப்பிடிப்புல இருந்தப்பதான் ரெய்டு நடந்தது. சோ இதெல்லாம் தாண்டி தானே விஜய் வர்றாரு. அதாவது நீங்க ஒரு நடிகராக இருக்கும்போது கொடுக்கின்ற ரெய்டுகளும், நீங்க ஒரு கட்சியின் தலைவரான பின்பு பல்முனை தாக்குதல்களை தாங்கக்கூடிய ஒரு மன ஸ்திரம் இருந்தால் மிக நிச்சயமாக அரசியல்ல அவர் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்துக்கு வரலாம். அவருக்கு இந்த 2K கிட்ஸோட ஓட்டும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனோட ஓட்டும் மிக நிச்சயமாக கிடைக்கும். அவர் 26 தேர்தல்ல நின்னார் அப்படின்னா விஜயகாந்த் சாரை போல அவர் மிக நிச்சயமாக 10% எட்டுவார். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. 10% அவருக்கு சாலிடா கிடைக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த 10% அவர் கடைசி வரைக்கும் தக்க வைக்கிற மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டிலும் இல்லை, மத்தியிலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இருக்காது என்கின்ற போது விஜய் மிகுந்த மன வலிமையோடு இந்த அரசியலுக்குள் இறங்கணும் அப்படிங்கறத நம்ம ஒரு சர்வைவல் தான் விஜய்க்கு கேள்வி. நீங்க மினிமம் ஒரு 10% எடுத்துலாம், அதுல இருந்து எப்படி சர்வே ஆக போறான்ற கேள்வியை எழுப்பியிருக்கீங்க. அதுல விஜய் தனித்து அப்படின்றதுல உறுதியா இருப்பாரா? அதுல இப்ப பல பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் சிரஞ்சீவில இருந்து பாக்குறோம் இன்னொரு கட்சியில ஐக்கியமாவதோ அல்லது இன்னொரு கட்சியோட இணைத்து விடுவதோ பாக்குறோம். ஆனா இதே போல விஜய் அவர்கள் இருந்தப்போ ஒரு ராகுலோட எல்லாம் பேசினாரு, மோடி தமிழ்நாடு வந்தப்ப சந்திச்சாரு. சோ இந்த சூழல்களுக்கு பிறகுதான் தனி கட்சி ஆரம்பிக்கிறார். விஜய் தனித்தே இருப்பாரா நீண்ட காலத்துக்குன்ற கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவுக்கு தனித்தே இயங்குதல், ஒரு 10% ஓட்டை வச்சுட்டு தனித்தே இயங்குதல் அப்படிங்கிறது சாத்தியமில்லாதது. இங்க 2 பெரிய திராவிட கட்சிகள், அதிமுக திமுக என்ற 2 திராவிட கட்சிகளோட ஒத்துழைப்பு இல்லது ஆதரவு இல்லாம இங்க யாருமே இருக்க முடியாதுங்கிற மாதிரியான சூழல் கடந்த ஒரு 40 வருடங்களாக ரொம்ப இறுக்கமா உருவாக்கப்பட்டுருச்சு. அந்த சூழலை விஜய் எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா
அவர் மக்களோட இன்னைக்கு அரசியல்வாதிகள் யாருமே மக்களோட பிரச்சனைக்கு அங்க நின்னு களத்துல தைரியமா போராடுறவர்கள் சீமான் அவர்களை தவிர்த்து யாருமே கிடையாது. களத்துக்கு போய் போராடுறது அப்படிங்கிறது அது அந்த மாதிரி மக்களோட நின்று இன்று அரசியல் செய்கின்ற தலைவர்கள் தமிழகத்தில் இல்லாத ஒரு சூழல்ல விஜய் மக்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கிறவராக இருந்தால் மக்கள் அவரை நம்ப ஆரம்பிச்சா அப்ப அவர் யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே, களத்துல நின்று குரல் கொடுக்கணும் அப்படின்னீங்க, அதுக்கு வந்து அவருடைய ஃபெமிலாரிட்டி அப்படின்றது கை கொடுக்குமா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.